வணக்கம் மக்களே. இன்று 8/1/2025 புதன்கிழமை இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாட்டு நடப்பு உள்ளூர் முதல் உலகம் வரை என்ற நிகழ்வில் தமிழ்நாட்டில் வெளிவந்த சில முக்கிய பத்திரிகை செய்திகளில் அதனோட பின்புலம், வரலாற்று பின்னணிகள் எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் அந்த சுரங்கப்பணி அது தொடர்பான செய்தி தான். இது தொடர்பான தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். அதில் அதில் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த பகுதி எப்படி, அந்த பகுதியை பாதுகாக்கணும், பல்லுயிர் பயோடைவர்சிட்டியான பிளேஸு, அதை என்னெல்லாம் மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி எவ்வளோ இடங்கள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நேற்றுக்கு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய அரசு அதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தற்காலிகமாக வேறு இடத்துல மாற்றுறதுக்காக தான் அதை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. முழுவதும் ரத்து செய்யலை. இதனால் இந்த மக்கள் அந்த அரிட்டாப்பட்டி அந்த மலையின் மீது ஏறியே கடந்த 2 மாதங்களாக போராடிக்கிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்றுக்கு ஒரு பேரணியாக மேலூர் பக்கத்தில் தான் இருக்குது, அந்த மேலூர் தாலுக்கில் தான் இருக்குது. அங்கேருந்து மதுரையில் உள்ள மையப்பகுதியான தெல்லாக்குளம் தமுக்கம் மைதானம் வரைக்குமே தமுக்கங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. இங்கே சென்னையில் தீவுத்திடல் அந்த மாதிரி அவங்க ஊர்வலமாக வர்றதுக்கு நேற்றுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க காவல்துறையில். ஆனால் அனுமதி கொடுக்காதனால பொதுமக்களே சுற்றி உள்ள 10க்கும் மேற்பட்ட அந்த வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி போன்ற கிராமத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எல்லாருமே மேலூரில் ஒன்று சேர்ந்து அந்த திருச்சி மதுரை பைபாஸில் சிட்டம்பட்டி சுங்கக்கேட்டு அந்த இடத்துல சுங்கச்சாவடியிலேருந்து மதுரை வரைக்கும் அப்படியே நடந்தே வந்திருக்காங்க. முதல்ல காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி தடையை மீறி ஊர்வலமாக வந்திருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வாகனத்திலேயாவது போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போக முடியாது, நாங்கள் பேரணியாக தான் போவோம் அப்படின்னு சொல்லி அழகாக அமைதியாக நடந்து வந்திருக்காங்க. மேலூரில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது இந்த டங்ஸ்டன் சுரங்க ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம்லாம் நடந்துச்சு. இந்த மக்கள் இன்னும் ஒரு ஜல்லிக்கட்டு பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதை பற்றி வேணால் நம்ம தனியாக வீடியோ போடுவோம். இந்த மக்கள் அப்படியே சாரசாரியாக நடந்து அங்கங்கே மக்களுக்கு டீ கொடுக்குறது, தேநீர், உணவு அந்த மாதிரிலாம் கொடுத்து, தண்ணீர்லாம் கொடுத்து மக்கள் வரவேற்றிருக்காங்க. இது மக்களின் குரலில் நம்ம போராட்டணும், ராயல் சல்யூட். அந்த மக்களுடைய அந்த ஒற்றுமைக்கும் போராட்டத்துக்கு உணர்த்திற்கும் தலை சார்ந்த சிரம் சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்லணும். அந்த மக்கள் இது வழியே, அதாவது சிட்டம்பட்டி சுங்கச்சாவடியிலேருந்து அப்படியே மதுரை வேளாண் கல்லூரி, அதுக்கப்புறம் ஒத்தக்கடை, அதுக்கப்புறம் உத்தங்குடி, ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச், உயர்நீதிமன்றம், மாட்டுத்தாவணி, அதுக்கப்புறம் அப்படியே உள்ள நீதிமன்றம், தமுக்கம் முடிஞ்சு பேரணி முடிஞ்சிருக்கு. காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சது, சாயங்காலம் 6 மணி வரைக்குமே வந்திருக்கு. ஒட்டுமொத்த மதுரையே டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மத்திய அரசு இனியாவது முற்றிலும் ரத்து செய்யணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கோரிக்கை. அதாவது மாற்று இடம் அப்படிங்கிறதா இல்லாமல் முற்றிலும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லி சொல்லலாம். இதுதான் முதல் செய்தி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா, தேர்தல். இந்தியா பொறுத்த மட்டும் தேர்தல் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்காக தான் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் மத்திய அரசு இது இப்போ பார்லிமெண்ட் கமிட்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் நடத்திக்கிட்டே இருந்தால் அந்த பகுதியில் கோட் ஆஃப் கான்டாக்ட், நன்னடத்தை விதிகள், அதுக்கு அலுவலர்கள் பார்த்திங்கன்னா அங்கே போய் அந்த தேர்தலில் இருக்கிறதுனால மக்கள் பணி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. வளர்ந்த நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி தேர்தல் நடந்துகிட்டே இருக்காது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மூலை முழுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா தேர்தல் நடந்துருக்கும். இப்போ கூட பாருங்கள், இடைத்தேர்தல் இப்போ தேர்தல் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, டெல்லி சட்டமன்றத்துக்கு நடக்க போகுது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஓட்டுப்பதிவு, பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 70 தொகுதி. அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஆம் ஆத்மி கட்சி 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூட இடையில அந்த மதுபான ஊழல் அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எடுத்துக்காமல் அதிசி அப்படிங்கிறவங்கள ஒரு பெண் வேட்பாளரை அவங்க கட்சியை சேர்ந்தவங்க முதல்வராக பதவி ஏற்றிருக்காங்க. அது கூட நேற்று கூட அவங்க ஒரு எமோஷனலாக ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பா தவறாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ டெல்லி அசம்பிளியில் தேர்தல் நடக்க போகுது. டெல்லியை பொறுத்த மட்டும் கடந்த 3 சட்டமன்ற தேர்தலுமே ஆம் ஆத்மி கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. இந்த முறையும் அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னென்னு பார்ப்போம். இதோட இடைத்தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடைத்தேர்தலும், அதேமாதிரி தமிழ்நாட்டில் நம்ம EVKS இளங்கோவன் அவர்கள் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து இறந்து போனார். அந்த ஈரோடு கிழக்கு பாருங்கள். இப்போ ஈரோடு கிழக்குக்கு 2வது தேர்தல். கடந்த ஈரோடு மக்கள் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 2021 அசம்பிளி எலெக்ஷனு. அதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே ஃபஸ்ட்டு இருந்தவர் EVKS இளங்கோவன், தமிழ் மகன் நினைக்கிறேன், அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு தேர்தல், அதுக்கப்புறம் இப்போ ஒரு தேர்தல், இதுபோல் நாடாளுமன்ற தேர்தல். கிட்டத்தட்ட அந்த 4 வருஷத்துலேயே ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் 4 முறை ஓட்டு போடுறாங்க. அப்போ இதனால் அங்கே உள்ள நிர்வாகம் எல்லாமே பாதிக்கப்படும்.
அதனால தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு கிழக்கிலே வந்து இடைத்தேர்தல் நடந்ததுக்கான இன்னையிலேருந்து வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் நன்னடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து இரண்டாவது செய்தியாக எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தி. அதுக்கப்புறம் யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு அப்படிங்கிறது 1948 உருவாக்கப்பட்டது. இது வந்து என்ன, இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகத்தையும் அங்கீகரிக்கிறதுலேருந்து துணைவேந்தர் எல்லா இதுவுமே வந்து அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் விதிகள்லாம் நிர்ணயம் பண்ணுறது இந்த யுஜிசி தான். குறிப்பாக யுஜிசியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஃபண்டிங் தர்றது, மாநில அரசுகளுக்கு வந்து நிதி ஒதுக்குறது தான் வந்து யுஜிசியோட முக்கியமான ஒரு வேலை. அந்த யுஜிசி வந்து இப்போ நேற்றுக்கு வந்து தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, இந்த யுஜிசி கீழே உள்ள அந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் செய்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலோட வேந்தர் வந்து அந்தந்த மாநில கவர்னராக இருப்பாங்க. துணைவேந்தர் வைஸ் சான்சலர் அவர் தான் வந்து கையெழுத்து போட்டு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த துணைவேந்தர் நியமனம் பண்ணுறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பயங்கரமான, அதாவது கிளாஷ் கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் போய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். துணைவேந்தரை நியமனம் பண்ணுறதுக்கு தேடுதல் குழு அப்படின்னு சொல்லி சர்ச்சிங் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குவாங்க. அதில் எப்பயுமே வந்து கவர்னரோட நியமன பிரதிநிதி கொடுத்துருப்பார், மாநில அரசோட ஒரு பிரதிநிதி இருப்பார், யுஜிசியோட ஒரு பிரதிநிதி இருப்பார். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ யுஜிசி வந்து நேற்றுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன மாறுதலை கொண்டு வந்துட்டு மாநில அரசோட பிரதிநிதியே இல்லாமல் அந்த தேடுதல் குழுவோட ஒட்டுமொத்த பிரதிநிதியுமே வந்து கவர்னர் தான் நியமனம் பண்ணுவார். அதாவது ஆளுநர் பிரதிநிதி, அதுக்கப்புறம் வந்து கவர்னரோட பிரதிநிதி, அதுக்கப்புறம் வந்து கல்வித்துறை சாராத இந்த மாதிரி பொது நிர்வாகம், இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் சிறப்பாக உள்ளவங்களை ஒரு நியமனம் பண்ணுறதுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு விட்டுருக்காங்க. இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து மாநில அரசு உரிமை பறிக்கிறது அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர் இல்லாமல் அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. துணைவேந்தர் இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து கான்வெகேஷன் கிடைக்காது. அதனால் அவங்க வந்து அடுத்தடுத்து மேலே படிப்பும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது. இதனால் வந்து எந்தெந்த பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம், இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் வந்து துணைவேந்தரே இல்லாமல் இது வந்து கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உள்ள இந்த மோதல் போக்குனால பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி மாணவர்கள் தான். இவங்க அடுத்தது போக முடியாது. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து ஒரு வருஷம் தான் வேலிடு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சமூக ஆர்வலர்களின் கருத்து. இப்போ நேற்றுக்கு இந்த யுஜிசி இந்த அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. இவர் கூட, நம்முடைய முதல்வர் கூட இது வந்து நீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்து நாங்கள் சந்திப்போம், நீங்கள் வழக்கு தொடுவீங்க, ஆனால் இது வந்து ஒரு வழக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து துணைவேந்தர்கள் நியமனம் பண்ண முடியாது. இதனால் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் வந்து ரொம்ப நிர்வாக சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நிதி பற்றாக்குறை, இன்னொன்று வந்து துணைவேந்தர்கள் இல்லாதனால ஒரு டெம்பரவரியாக ஒரு குழு, ஒரு 3 பேர் கொண்ட குழுக்கள் அமைப்பாங்க. அந்த 3 குழுவும் வந்து ஒரு சரியான முடிவுகள் எடுக்காமல் அவங்களுக்குள்ள ஈகோனால் எந்த விதமான ஒரு கான்கிரீட் திடமான முடிவு எடுக்கிறதுனால பல்கலைக்கழகத்தோட நிர்வாகம் வந்து சீர்கேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தில், தமிழ் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில், அங்கே வந்து துணைவேந்தருக்கும் இவருக்கும் பதிவாளர், அது ரிஜிஸ்ட்ராருக்கும் தகராறு ஏற்பட்டு இவர் ரூம் அவர் போட்டு, இவர் அவரை டிஸ்மிஸ் பண்ண, இவர் டிஸ்மிஸ் பண்ண ரொம்ப கேலி கூத்தாக நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் வந்து சரியான உரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி காலம் தாழ்த்துறதுனால தான் இந்த மாதிரிலாம் நிகழ்வு நடக்குது. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது அந்த நிர்வாகம் மட்டும் கிடையாது, அதில் படித்த மாணவர்கள், அவங்க சான்றிதழ் பெற முடியாமல் பாதிக்கப்படுறது தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சமூக ஆர்வலர், பொதுமக்கள், கல்வியாளர்கள், அதுபோக இந்த யுஜிசியோட நேற்றுக்கு அந்த இதில் வந்து ஒரு சின்ன இன்னொரு அறிவிப்பு என்ன வந்திருக்காங்கன்னா, துணைவேந்தர்களுடைய பதவிக்காலம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. துணைவேந்தர்கள் வந்து கல்வித்துறை சாராதவர்களையும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் அந்த மாதிரியும் கூட நியமனம் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்குமே வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. போகிற காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதான் 2வது செய்தியாக. 3வது செய்தியாக எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. அடுத்த செய்தியாக பார்த்திங்கன்னா, சென்னை மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு இதில் தான் வந்து அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டால் பாருங்கள், இப்போ இந்த பொங்கல்லாம் வந்து மெரினா பீச்சே நிறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து மற்றொரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 கோடி செலவில் முட்டுக்காடு பகுதி, அதாவது நம்ம பீச்சு, அதாவது நம்ம ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் மிதக்கும் உணவக கப்பல் வந்து நேற்றுக்கு வந்து திறப்புலா பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல் வந்து அந்த பக்கிங்காம் கால்வாயில் படகு குழாம்னு அங்கே இருக்குது முட்டுக்காட்டு பகுதியில். அதில் இந்த கப்பல் போய் 1.5 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வெளியில் வரும். இதில் வந்து இந்த கப்பலில் மிதவை உணவக கப்பல், இந்த கப்பலில் வந்து பொதுமக்கள் வந்து என்ன செய்யலாம், வந்து உள்ள அந்த கப்பலில் பயணம் செஞ்சு கேளிக்கையை வந்து நேரத்தை செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாள் கொண்டாடுறது, கூட்டங்கள் நடத்துறது, அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்திக்கலாம். மிதவை கப்பல் இது வந்து ஒரு சுற்றுலா, வெளிநாடுகள்லாம் இருக்குது. அது முதல்ல தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சுற்றுலாத்துறை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி புதன்கிழமை முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து 5 கோடி செலவில் இது நேற்றுக்கு அமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இதுதான் வந்து 4வது செய்தி. அதுக்கப்புறம் வந்து சத்ய நாதல்லா அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட
தலைவர் சிஓ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நேற்று பிரைம் மினிஸ்டர்லாம் சந்திச்சிருக்காரு. பெங்களூரில் ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 25,000 கோடி வந்து நாங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய போகிறோம். அதாவது க்ளவுடிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நாங்கள் வந்து முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து சிஓ, அதாவது இந்த மாதிரி தலைவர்கள் முக்கியமான ஆளுகள்லாம் இந்தியாவுக்கு வர்றது வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து அடுத்தடுத்த கட்டமைப்பு இப்போ வந்து 25,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இதனால் தனிநபர்களுக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும். இந்தியா வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லேண்டாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மாதிரி அவர் வந்து நேற்றுக்கு வந்து பல மீட்டிங்லாம் கலந்துருக்காரு. அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியா வந்து வளரக்கூடிய ஒன்று, இதனால் நாங்கள் வந்து இந்தியாவில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், 25,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான செய்தியை மக்கள் மத்தியில் தெரிவிக்கிறது. ஏன்னா இந்தியா வந்து இளைஞர்கள் அதிகம், 60% வந்து இங்கே இளைஞர்கள் தான், படித்த இளைஞர்கள் தான். அதனால தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% மேலே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களாக இருக்காங்க, இளைஞர்களாக இருக்காங்க, அவங்களாம் வேலை தேடி போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு க்ரூமிங் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனடாவோட பிரதமர் நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ரிசைன் பண்ணிட்டார். இப்போ அந்த லிபரல் பார்ட்டிலேருந்து அடுத்த ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்கள, அவங்க வந்து ஒரு பெண் வேட்பாளர், அவங்கள வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு. அந்த அனிதா ஆனந்த் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், அவங்க பூர்வீகம், குறிப்பாக ஆனந்த் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், நம்ம பெருமை அடைவோம். அதுபோக நேற்றுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க வந்து அதாவது கனடா வந்து நிறையா அமெரிக்காவுக்கான வரிகளை விதிக்குது, அமெரிக்கா வந்து கனடாவுக்கு நிறைய வரிகள்லாம் விதிக்குது, இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கனடா சார்பாக வந்து அமெரிக்காட்ட கேட்கல. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, பேசாமல் அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்குது, 51வது மாகாணமாக நம்ம கனடாவை இணைச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இது பலமுறை சொல்லியிருக்காரு. நேற்றுக்கு திருப்பி சொல்லியிருக்காரு. இது வந்து அங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கிடையே வந்து கனடாவில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து வந்து ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறார். போக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் இன்சிடென்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சென்னை அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமியை வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தினார். அந்த சிறுமி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுமியோட பெற்றோர்கள் வந்து அங்கே உள்ள அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்க போகல அந்த சிறுமியின் பெற்றோர்கள் தாக்கப்பட்டாங்க. அந்த ஆடியோ கூட ரிலீஸ் ஆகி அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு. பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிபிசிஐடி தனி போலீஸ் வந்து விசாரணை பண்ணாங்க. இது சிபிஐ என்கொயரி கூட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து ஒருத்தர் காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாடு காவல்துறையும் சரி, தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யுது அப்படிங்கிற சமயத்தில் நேற்றுக்கு என்ன இந்த சம்பவத்தில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமையில் அந்த பெண் காவலர் ராஜி, அவங்க தான் வந்து ஆடியோவில் பேசியிருப்பாங்க, அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வழக்கை வந்து உடனடியாக எஃப்ஐஆர் போடாததுக்காகவும், இன்னொன்று அந்த சிறுமியின் பெற்றோர் புகார் அளிக்க வந்தவங்களே வந்து தாக்கி திட்டினதுக்காகவும் வந்து அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுபோக இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை உட்பட்ட சதீஷ்ங்கிற ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் போக இந்த பெண் ஆய்வாளர் இவங்களோட, அதாவது ராஜியோட கூடுதலாக வந்து அதிமுக பிரமுகர் ஒருத்தரையும் நேற்று கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அண்ணா நகர் பாலியல் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட வன்கொடுமை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி உள்ள சில முக்கியமான செய்திகள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களெலாம் பகிருங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.